சோதரம் அப்போ சோதரம் கொண்டு விட்டுவிட்டு சபையில் முதலிடத்தை பெற்றுக்கொள்கிற முதலிடம் உனக்கு கொடுத்துட்றாங்க. தேவ ஊழியக்காரவங்க கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஊழியக்காரவங்களுக்காக போடுற பிரசங்கம் அப்படியா கொஞ்சம் வாலிப தம்பிமார்களாக இருக்கட்டும், தங்கச்சிமார்களாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மனப்பாடம் எடுங்க. நீங்கள் உபதேசம் பண்ணுறது முக்கியம் இல்லை. உபதேசியாரின் பெரிய பெரிய பிரசங்கம், பெரிய பெரிய மைக்கு, ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்து கன்வென்சர் போட்டு நீங்கள் யாரை கேவலப்படுத்துறீங்க? தேவனை கேவலப்படுத்தி கொண்டிருக்கீங்க. சபையில் வர்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. இந்த பிரசங்கம் எத்தனை தடவை பண்ணியிருப்பீங்க? எத்தனை இடத்துல இந்த பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க? உன் தகப்பனை தாய் கனம் பண்ணுன்னு எத்தனை இடத்துல பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க? விசாரிக்கிறீங்களா? அவங்க வீட்டுகளுக்கு போகிறீங்களே, வீட்டு ஜபன்னு போகிறீங்கள, உங்கள் தாய் என்ன பண்ணுறாங்க, தகப்பன் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுறது, கணவர் என்ன பண்ணுறாங்க, மனைவி என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்க மாட்டீங்களே? இப்படி சபைகளில் தான் இன்றைக்கி கூட்டம் கூடிக்கொண்டிருக்குது. நீ என்னவமா பண்ணிக்க, தண்ணி அடிச்சுக்க, ஆடு. உன் தாயை கொண்டு போய் முதியோரத்தில் சேர்த்து விடு, தகப்பனை முதியோரத்தில் சேர்த்து விடு. அவங்க தெருவில் யாரோ சோறு போட்டுட்டு சாப்பிட்டு போகிறாங்க. நீ என்ன சபைக்கு நீ நல்ல நல்ல கார் உயர்ந்த காரில் வா, நீನು உன் பிள்ளைகளை வா. ஆனால் அந்த சபையில் இருக்க தாயின் தகப்பனுக்கும் செய்கிற உதவி, பாஸ்டர் பார்க்கும்படியாக, சபை மக்கள் பார்க்கும்படியாக செய்கிற உதவியை ஏன் உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒன்று செய்ய மனசு வரல? முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மீட்கப்பட்டார். ரெண்டாவது யார் உனக்கு ரத்தம் சிந்தினா? சபை ஊழியக்காரர் சிந்தினாரா? சொல்லுது. யாருக்கு சிந்தினா? யார் சிந்தினா? பெத்த தாய் உனக்காக சிந்திச்சப்பா ரத்தம். உன் தாய் ரத்தத்தை சிந்திச்சில்ல. அன்னைக்கு உன் தாய் உனக்கு ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு நினச்சிருந்தா நீ இந்த உலகத்தில் கலெக்டர் ஆக முடியாது, வக்கீல் ஆக முடியாது, பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக முடியாது, கட்சியில் இருக்க முடியாது, இன்றைக்கி நீ நல்ல விலை உயர்ந்த கார் இன்றைக்கி பார்க்க முடியாது அல்லவா? இப்போ அந்த தாயை தூசணமாக பேசுகிறல்ல, அந்த தாயை தூசணமாக பேசிட்டு நீ சபையில் உட்காந்து ஹல்லேலூயா சோத்திரம், உங்களுக்கு செய்தி கொடுத்தா, சங்கீதம் கொடுத்தா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. யார் ஆசீர்வதிக்க போகிறா? இப்படி எத்தனை வாலிப தம்பி, வாலிப பிள்ளைகளை, அவங்க பிள்ளைகளை விட்டுப்புட்டு எத்தனை இடத்துல நீங்கள் சாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்றதை திரும்பி பாருங்கள். இந்த சாபத்தை நீங்கள் தித்துவள்ளி ஆக்க முடியாது. வேறு நீ பாவம் செஞ்சால் கூட தித்துவள்ளி ஆக்கலாம். இந்த சாபத்தை தேவனே மன்னிக்க மாட்டார். என்ன பண்ண